ஏய், நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா சத்யாவுக்கே தெரியாம சத்யா பேர்ல இருக்கிற எஸ்டேட்டை என் பேருக்கு எழுதி மாத்திருப்பேன். இப்ப இந்த கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல வந்த பிறகு உசுர வாங்குது. நம்ம வேலையில எடுபடல சுபத்ரா. ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா மாத்திட்டாங்க. இப்படியெல்லாம் செஞ்சா எங்கள மாதிரி ஆளுங்க எப்படி பொழைப்பாங்க? இந்த சட்டத்துக்கு வர வர கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. எங்கள மாதிரி ஆளுங்களை வாழ விடாம சாகடிக்குது. பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாங்க. ஏதோ நல்ல செய்தியா இருக்க போகுது. போனை எடுத்து பேசுங்க. ஹலோ சார், நான் பார்த்திபன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நீங்க சத்யா பேர்ல இருக்கிற 2 எஸ்டேட் டீடைல்ஸ் பத்தி செக் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா சொல்லுங்க சார். அந்த எஸ்டேட் சத்யாங்கிற பேர்ல இருந்து கல்யாணிங்கிற பேருக்கு மாத்துறதுக்கு பத்திரம் ரெடி ஆயிட்டு இருக்கு சார். கல்யாணி பேருக்கா? கல்யாணியா? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், கல்யாணிங்கிற பேருக்கு தான் பத்திரம் ரெடி ஆயிருக்கு சார். நீங்க சொல்றது சரியான தகவல் தானா? ஆமா சார், கல்யாணிங்கிற பேருக்கு தான் பத்திரம் ரெடியா இருக்கு. அதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுல என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் இதே போல உடனே எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். ஓகே சார். என்னங்க சுபத்ரா, சத்யா தம் பேர்ல இருக்கிற 2 எஸ்டேட்டையும் கல்யாணி பேருக்கு மாத்தி எழுத போறாளாம். ஐயோ, என்னங்க இது அக்கிரமம்? அந்த சத்யாவோட திமிர பாத்தீங்களா? அவ யாருங்க? கல்யாணியோட பேருக்கு நம்ம குடும்ப சொத்தை எழுதி கொடுக்க போறா. அதுவும் இந்த கல்யாணி யாரு? அது ஒரு அண்ணாடங்காச்சி. ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கிறவ. அவளுக்கு எதுக்குங்க 2 எஸ்டேட்? ஐயோ அப்பா, கலியுகம் வந்துருச்சுங்க. சுபத்ரா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. நமக்கு தெரியாம ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம குடும்ப விஷயத்துல கல்யாணி எங்க திடீர்னு வந்தா? அர்ஜுனோட கல்யாணத்திலேயே அந்த கல்யாணிய ஓட ஓட விரட்டினவ. என்கிட்ட வாங்கி கட்டினது அவளுக்கு பத்தல போல இருக்கு. மறுபடியும் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சுங்க. சத்யா ஏன் எழுதி கொடுக்கணும்? கல்யாணி ஏன் அதை வாங்கணும்? ஏங்க, இந்த விஷயத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட். நிச்சயம் இது அக்காவுக்கோ அர்ஜுனுக்கோ தெரியாம தான் நடக்குது. நான் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இந்த வீட்டைய ரணகளா ஆக்குறேன் பாரு. சத்யா, என்னடி யோசனை? அந்த வாசுவை பிடிச்சிடலாம், அவன் கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சு அர்ஜுன் கிட்ட சொல்லலான்னு எவ்வளவு நம்பிக்கையா இந்த பிளான போட்டேன். வாசு செத்து போயிட்டான்னு அந்த அம்மா பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜீர்ணிக்கவே முடியல. ஏய், எனக்கும் என் மாமா வாசு அட்ரஸ கொடுத்தப்போ ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த சஞ்சய் வேற என் பேர்ல இருக்கிற அர்ஜுனோட எஸ்டேட் அவன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். இந்த சஞ்சய் முதல்ல ஒழிச்சு கட்டு. அப்பதான் உன்னால அர்ஜுனை ஃப்ரீயா கன்வின்ஸ் பண்ண முடியும். அந்த 2 எஸ்டேட்டையும் உனக்கு எழுதி கொடுக்கறதுக்கு பதிலா மறுபடியும் அர்ஜுன் பேருக்கே எழுதி வச்சிடலான்னு இன்னொரு ஆங்கிள்லயும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி அவனால அந்த எஸ்டேட்டை என்கிட்ட இருந்து வாங்க முடியும்? கரெக்ட்ரி, அத முதல்ல செய். வாழ்க்கையே ஒரே போராட்டமா போகுதுடி. எந்த பக்கத்துல இருந்து எந்த கல்லு எப்ப என் மேல வந்து விடும்னே தெரியலடி. சரி சரி வா. இரு. இது என்னடி, எப்பவுமே போன் பண்ணாத செய்து இப்ப திடீர்னு போன் பண்றாரு? இது அடுத்த கல்லா? சித்தப்பா, என்ன சத்யா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எத்தனையோ இருக்கு. எது கேக்குறீங்க? புரியல. என்ன புரியல? முதல்ல உன் அப்பனை வச்சு என் அக்கா பிசினஸ காலி பண்ண பாத்தீங்க, அது முடியல. அதனால இப்ப நீயும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து அர்ஜுன் சொத்தை எல்லாம் பிடுங்கி அவனை ஓட்டாண்டி ஆக்கணும்னு பிளான் பண்றீங்களா? என்ன திடீர்னு போன் பண்ணி கண்டபடி உளறிட்டு இருக்கீங்க? ஏய், நான் ஒண்ணும் உளறிக்கிட்டு இல்ல. நீ ரகசியமா செஞ்சுக்கிட்டு இருந்த காரியம் இப்ப அம்பலம் ஆயிடுச்சேன்னு பதறியா? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீதான்
நீதான் பிரச்சனையே. உன் பேருக்கு அர்ஜுன் எழுதி கொடுத்த 2 எஸ்டேட்டையும் நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணிக்கு எழுதி கொடுக்க போறேன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. அது உண்மையா இல்லையா? பதில் சொல்லு. இதுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? அது ஏன் சொத்து? ஏய், இது என் அக்கா சொத்து. நான் அக்கா கூட இருந்து உதவி பண்ணி வாங்கி கொடுத்த சொத்து. இதுல என் ரத்தமும் வேர்வையும் இருக்கு. அதனால நான் கேட்பேன். எனக்கு அந்த உரிமையும் இருக்கு. உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னது? ஏய், யார் சொன்னா என்ன? அந்த கல்யாணி ஒரு ஓட்டாண்டி. அவ கெட்ட கேட்டுக்கு எஸ்டேட் வேறயா? யார் சொத்த பிடிங்க நீ யாருக்கு கொடுக்கற? இது நடந்துருமா? நடந்தா அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட. என்ன சித்தப்பா மிரட்டுறீங்களா? பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு. என் நகையெல்லாம் லாக்கர்ல இருந்து நீங்க திருடியும் நான் உங்களை பெருந்தன்மையா மன்னிச்சு அத்தை கிட்ட நான் இதை பெருசு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கெல்லாம் இந்த வீட்லயே இருந்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்ன, அந்த நகைதான் உனக்கு திரும்ப கிடைச்சிருச்சே. அதனால என் அக்கா என்ன 2 திட்டு திட்டி விட்டுடுவா. இத பாரு சத்யா, இந்த சொத்து விஷயத்தை நான் பெருசு பண்ணாம இருக்கணும்னா நான் உன்கிட்ட கொடுத்த நகையெல்லாம் எனக்கு அப்படியே திரும்ப வேணும். நீ அந்த 100 பவுனியை எனக்கு திரும்ப கொடுக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. நாளைக்கு காலையில உன் நகை என் கைக்கு வரணும். இல்லனா என்கிட்ட நீ கல்யாணி பேர்ல ரெடி பண்ணி வச்சிருக்கிற பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. இத பார்த்தா அக்கா ருத்ர தாண்டவம் ஆடுவா. பத்திரமா நகையா நீயே முடிவு பண்ணிக்கோ. நாளைக்கு காலையில வரைக்கும் டைம். விடிஞ்சா நகை என் கைக்கு வந்தே ஆகணும். இல்லனா சொத்து பத்திரம் மேட்டர் விபரீதமாகி உனக்கு அப்புறம் விடியாமலே போயிடும். ஏய், உன்னை வீட்ல தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க என்ன பண்ற? ஏன் நான்லாம் வாக்கிங் போக கூடாதா? அது சரி. என்னங்க ஆச்சு? சத்யாவுக்கு போன் பண்ணி மிரட்டுன்னு மிரட்டி விட்டுட்டேன். அப்படியா? சூப்பருங்க.